செய்ய போறோம்னு சொன்னா இப்போ இந்த நிகழ்ச்சிக்கு எங்களோட சிவாஜி கணேசன் வந்து பிரான்ஸுக்கு வர போறார். இந்த நிகழ்ச்சிக்காக இந்த இடத்துக்கு சிவாஜி கணேசன் வர போறார். அவருக்கு அட்ரஸ் தெரியாது. அவருடைய அந்த அட்ரஸ் பேப்பர் இருக்கு, ஆனால் இங்கே வந்து எப்படி சேர்றது இங்கே எப்படி வாரதுன்றது தெரியாது. அப்போ அவர் வந்து இங்கே இப்படி வரையக இங்கே கொஞ்சம் ஆக்டர்னால் சந்திக்கிறார். அவரை சந்திச்சு இங்கே வந்து எப்படி இந்த இடம் இங்கே போகிறது என்றதை பற்றி கேட்குறார். அப்படி கொஞ்சம் ஆக்டர்னால் வரையணும். அதை யாருக்கு நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க. இப்போ வந்து சிவாஜி கணேசன் இவர் வந்துட்டார். ஏர்போர்ட்லேருந்து வந்து வாரார். அப்பா என்னப்பா இது ஊரு? நமக்கு உள்ளூரே சரிக்கிறாது, வெளிநாடு என்று சொன்னாங்க. ஆட ஒன்று செய்யலாது. எனக்கு இது முக்கியமான நிகழ்ச்சியோட்டப்பா. உலக தமிழ் பண்பாட்டு இயக்கம் லியோன் பிரான்ஸ். இதுக்கு நான் கண்டிப்பா போகணும். வேறுடாங்க நான் நிறைய சகோதரர்கள் எல்லாம் சந்திக்க வேணும். என்னுடைய தமிழ் செல்வங்கள் எல்லாம் சந்திக்க வேணும். நான் கண்டிப்பா போக வேணுமேடா. ஆரப்பா இது பக்கத்துல ஒருத்தர் நிற்கிறா போல இருக்கு. ஏய் என்ன உனக்கு வேணுமா? ஏய் அப்பா இந்த அட்ரஸை கொஞ்சம் பார்த்து சொல்லுவியா? அட்ரஸ் எனக்கு தெரியாது. ஏன்னா நான் பொட்டுகளை பார்த்து கொண்டு இருக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. இதுல நான் எப்படி என்னப்பா சொல்ற? நீனு திருத்தவே இல்லையா? அங்கதான் போட்டுக்காட்டு தெரிஞ்ச படவா இஞ்ச வந்து போட்டுகளே தெரியுதுடா படவா ராஸ்கல். அடுத்ததான் இன்னொரு ஆக்டரை சந்திக்கிறார். அப்பா இந்த அட்ரஸை கொஞ்சம் பார்த்து சொல்லுவீங்களா? யோ எனக்கு சில தெரியாது ஐயா. நான் இப்ப பாம்பு வைக்கிறதா வண்டி போய்கிட்டு இருக்கேன். கூட கதைச்சின பையன் உனக்கு சேர்த்து ஒரு பாம்பை வச்சிருவேன். என்னடா சொல்ற? பாபன்ற நான் அட்ரஸ் தானே கேட்டேன். யோ சும்மா கேள்வி கேட்டு இந்த கொள்ளா பொய்யா? ஓகேப்பா. அடுத்ததா இன்னொரு ஆக்டரை சந்திக்கிறேன். ஆரப்பா இது வெள்ள காவி உடுப்போட நம்மட ஊர் கலாச்சாரத்துறைய போறாரு. ஆறது வணக்கம்ப்பா. அனைவருக்கும் வணக்கம். என்ன இது இப்படி பேசுறாரு? இவர்கிட்ட கேட்டா ஒருவேளை தெரிஞ்சிருவோம். என்ன முதியவரை யோசித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? சொல்லுங்கள். என்ன ஒரு தமிழ் பேச்சு, என்ன ஒரு தமிழ் பண்பாடு. எனக்கு இந்த தமிழ் பண்பாட்டு இயக்கத்துக்கு போக வேண்டும். அட்ரஸை காட்டுவியாப்பா? எனக்கு இங்கு பாடல் எழுதுவதற்காக வந்திருக்கிறேன். எனக்கு உங்களுக்கு அட்ரஸை காட்டுவதற்கு எனக்கு நேரமில்லை. நீங்கள் வேறு யாரிடமும் சென்று வடிவாக கேட்டு பாருங்கள் ஐயா. ஓகேப்பா, நான் வேற ஆக்களை கேட்கிறேன். ஓகே, இப்போ வேற ஆக்டரை சந்திக்கிறேன். எங்கட சாலமன் பாபையா. என்ன தம்பி? அப்பா எனக்கு இந்த அட்ரஸை கொஞ்சம் காட்டுவீங்களா? என்னையா சொல்ற? நீ நிற்கிறதே அந்த அட்ரஸுக்கு முட்டுக்கு தானே ஐயா. இதுதானே ஐயா அந்த இடம். ஐயோ, நான் இவ்வளவு இடத்தை தேடி வந்ததுல எனக்கு முட்டுக்கு இருந்த அட்ரஸ் தெரியா போச்சேப்பா. ரொம்ப நன்றியப்பா. நான் அங்க போயிட்ட மக்களை எல்லாம் சாதிக்கிறேன். போயிட்டு வரட்டா? ஓகேப்பா.